வணக்கம், நான் உங்கள் மதுரை முத்து. யார் வந்தாலும் முதல்ல நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி அடைக்கிறது? பழைய ஆட்சியாளர்கள் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கடன் அடைக்க எப்படி அடைக்க போகிறோம், இவ்வளோ கஜானா காலியாக இருக்கு. இப்போ உள்ள பிரசன்ட் சிஎம் வந்து எல்லா வழிகளையும் அடைச்சி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகிறாரு. ஏற்கனவே இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், இப்போ மறுபடியும் எவ்வளோ கடன் வாங்க முடியும்? இல்லை, இது கடன் வாங்கி நடைமுறைப்படுத்துகிற திட்டம் இல்லை. வணக்கம், நான் உங்கள் மதுரை முத்து. நிரம்ப பட்டிமன்றங்கள், ஸ்டாண்டப் காமெடின்றே கேட்டிருப்பேங்க. இன்றைக்கி ஒரு புது விஷயத்தில் உங்களை சந்திக்க போகிறோம். நிரம்ப விஷயங்களுக்கு நிரம்ப திட்டங்களை தன்னகத்தே கொண்டுக்கிட்டு அதை நிறையா பேருக்கு பகிர்ந்துக்கிறணும். அந்த திட்டம் தனக்கு மட்டும் பயன் இல்லாமல் அது மக்களுக்கும் பயன்படுற மாதிரி, ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே பயன்படுற மாதிரி அந்த திட்டங்களை நிறையா வகுத்து வச்சுருக்காங்க. அவரை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஜே.கே. அமர்நாத், பொலிட்டிக்கல் அட்வைசர். வணக்கம் சார். வணக்கம் சார். நிரம்ப என்கிட்டையும் பேசியிருக்கீங்க, நிறையா உங்கள் இதுவும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி தலையாய கடமை, யார் வந்தாலும் முதல்ல நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எப்படி அடைக்கிறது? ஏன்னா ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னா கூட, பேய் இருக்கியா வீட்டில் அப்படின்னா பரவாயில்லைங்க, ஆத்திர வருஷம் கடை வாங்கிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டோட கடனே எத்தனையோ லட்சம் கோடின்றாங்க. இந்த கடனை அடைக்கணும், எல்லா அரசியல் தலைவரும் வந்தோன்னு சொல்கிறது கடனை அடைக்க எப்படி அடைக்க போகிறோம், இவ்வளோ கஜானா காலியாக இருக்கு அப்படின்னு. இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கடனை அடைப்பதற்கு நிறையா திட்டங்கள் சொல்லியிருக்கு. அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா சார்? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டோட கடனை அடைக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி முன்னெடுத்து வைக்கிற திட்டம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்கீம், தொழில் புரட்சி திட்டம். சரிங்களா? தமிழ்நாட்டோட மொத்த கடன் 10 லட்சம் கோடி. ஸோ இவ்வளோ பெரிய தொகையை நம்ம அடைக்கணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி வருவாய் இருக்கணும். ஸோ அப்போ இன்கம் சோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். இன்கம் சோர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா இண்டஸ்ட்ரீஸ் டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அதாவது இண்டஸ்ட்ரீஸ் பரவலாக்கல் பண்ணணும். அதற்கு தேவையான தொழில் நகரங்கள், இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் நிறைய ஃபார்ம் பண்ணணும். அதைத்தான் நான் தொழில் புரட்சி திட்டம்னு சொல்கிறேன். ஸோ இந்த தொழில் புரட்சி திட்டத்து மூலமாக அரசுக்கு, அதாவது தமிழக அரசுக்கு 10 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு 7,60,000 கோடி உடனடியாக 2 to 5 வருஷத்தில் இதை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை நம்ம திரட்டுறதுக்கு PPPன்னு ஒரு மாடலை அரசுக்கு நான் பரிந்துரைக்கிறேன். ஸோ இது சிங்கிள் சோர்ஸ் ஃபண்டிங் இல்லை, இது ஹைப்ரிட் ஃபண்டிங் ஸ்டாக். அதன் மூலமாக நம்ம இந்த நிதியை திரட்டி தொழில் நகரங்களை கட்டமைக்கலாம். இது வெறுமனே அசட் கிரியேஷன் மாடல் மட்டும் இல்லை, ரெவன்யூ பேக்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைக்கிள் இது. அதனால் ஜிஎஸ்டி ரெவன்யூ 1,60,000 கோடி இதன் மூலமாக கிடைக்கும். மொத்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய க்ரோத், ஜிஎஸ்டி வேல்யூ, ரெவன்யூ 1,60,000 கோடி கிடைக்கும். ஜிடிபி 33% இன்க்ரீஸ் ஆகும். வேலைவாய்ப்பு 30 லட்சம் பேருக்கு கிடைக்கும். கற்பனை பண்ணி பாருங்கள் என்னென்ன நலத்திட்டம்லாம் இது மூலமாக செய்யலாம்ட்டு. அதே நேரத்தில் ஃபுல் கேபெக்ஸ் அப்ரண்ட்லாம் வேண்டாம். ஃபேஸ் வைஸ் கேபிட்டல் டெப்ளாய்மெண்ட் வித் மைல்ஸ்டோன் பேஸ்ட் அன்லாக்கிங் போதுமானது. அதாவது மொத்த பணத்தையும் முழுசாக செலவழிக்க தேவையில்லை. ஒவ்வொரு கட்டத்துலையா ஒவ்வொரு ஃபேஸ் வைஸ் நம்ம இதை செலவு பண்ணலாம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது நிறையா பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும். ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுதும் ரிஸ்க் மிட்டிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லி ஸ்கேலப் ஆகும். அதுக்கு நம்ம நிறுவனம் அரசுக்கு கூடவே இருந்து அதை அழகான முறையில் செய்து கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சைனா +1 வேவ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சைனாவில் இருக்க பெரும் நிறுவனங்கள் அங்கே உள்ள தங்களுடைய உற்பத்தியை மாற்றா சைனா +1 கண்ட்ரிலையும் தங்களை உற்பத்தி இருக்கணும்ன்ட்டு தீவிரப்படுத்துது. ஸோ இந்த வேவை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்தியா அதுக்கு ஏற்ற நாடு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மேன் பவரோடு சேர்த்து டேலண்ட்ஸும் இருக்குது, தொழில்நுட்பம் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது. ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த சைனா +1 வேவை நம்ம பயன்படுத்தி இந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்புக்கு ஏற்றவாறு பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் உடனடியாக ஃபார்ம் பண்ணதுக்கு நம்ம இன்னொரு ரீசனும் சொல்கிறோம். இதுக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய ஃபண்டிங் அது ஒரு அதிசயம் மாதிரி நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் யூஎஸ்ஐ சேர்ந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா 11 லட்சம் சதுரடியில் லீஸ்க்கு எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் பேங்காக் அது 6 லட்சம் சதுரடியில் ஒரு டீலை இப்போ ஓகே பண்ணியிருக்கு. இப்போ 17 லட்சம் சதுரடியில்
ஒரு குளோபல் பேங்கிங் எக்கோசிஸ்டம் ஸ்கேலப் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த மூணையும் இணைக்கும் பொழுது சைனா +1 வேவில் இருக்க பெருநிறுவனங்களை நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்புக்கு இருக்கிறது மூலமாக நம்ம முதலீடுகளை கவரலாம். அதே நேரத்தில் அதற்கு தேவையான இந்த இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணணும், சைமல்டேனியஸ்லி ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு தேவையான பேக்போன் இங்கே ஏற்கனவே உருவாக்கிட்டு இருக்கு பேங்கிங் சிஸ்டம். இந்த மூணையும் இணைக்கும் பொழுது வளர்ச்சி 100% சாத்தியமாக இருக்கும். இது அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். அதன் மூலமாக பல நபர்களுக்கு வேலைவாய்ப்பு, அதை சுற்றி உள்ள பொருளாதார பிஸ்னஸ் growth எல்லாமே அரசாங்கத்துக்கு பெரும் வருவாயை ஈட்டி கொடுக்கும். இது என்னுடைய கனவு மட்டுமல்ல, எதிர்கால சந்ததிக்கான ஒரு முன்னெடுப்பு, நிகழ்கால சந்ததிக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. இது அரசு பரிசீலித்து உடனே நடவடிக்கை எடுத்தால் நாம் உடனிருந்து பயணித்து உரிய ஆலோசனைகளை வழங்க கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சார். ஸோ இவ்வளோ வேகமாக ஆரம்பித்தா இந்த பீரியடுக்குள்ளே முடிக்கலாம், பரிச்சயமே ஒரு வருஷம் படித்தா உடனே ரிசல்ட் வருது. அது மாதிரி இதுக்கு இந்த கடனை அடைக்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிறோம், எத்தனை வருஷம் முடியும்? இல்லை, முன்னமே சொன்ன மாதிரி தான் உங்கள் திட்டத்தின் மூலம் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலமாக மொத்த கடனை அடைக்கிறதுக்கு உள்ள டைம் 2 to 5 இயர்ஸில் இது சாத்தியம். 100% 2 to 5 வருஷத்தில் தமிழ்நாட்டோட மொத்த டெப்டையும் கிளியர் பண்ணலாம். சார், இந்த திட்டங்களை சொன்ன திட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்துடுது. அப்படி வந்துட்டா இந்த அரசாங்கத்துக்கு எத்தனை வருஷத்தில் வருவாய் கிடைக்கும்? முன்னமே அதை சொல்லியிருக்கேன். இது நடைமுறைப்படுத்தும் போதே வருமானம் தான். நடைமுறைப்படுத்திய பிறகு வர்றது ஜிஎஸ்டி ரெவன்யூ, பவர் கன்சம்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன், இது மாதிரி இதான் அரசுக்கு வரக்கூடிய வருவாயாக இருக்கும். நடைமுறைப்படுத்தும் போதே அரசுக்கு வருமானம் வரும். சார், ஒரு திட்டத்துக்கு இவ்வளோ கோடி செலவாகும்லாம் இருக்குது. ஏற்கனவே இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் திட்டங்களை திட்டினதுனால. இப்போ மறுபடியும் நீங்கள் சொல்கிற நல்ல இந்த திட்டங்களை நடைமுறை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு எவ்வளோ கடன் வாங்க வேண்டியிருக்கும்? இல்லை, இது கடன் வாங்கி நடைமுறைப்படுத்துகிற திட்டம் இல்லை. அதுதான் நான் PPP மாடல்னு சொல்லியிருக்கேனே. ஆமாம், ஒன்று சொன்னேன். அதன் மூலமாக நிதி ஆதாரத்தை திரட்டிக்கலாம். கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரோடு இன்ஃப்ரா ஒன்றுக்கும் பணம் நமக்கு அடுத்தடுத்து தேவைப்படும். மிகப்பெரிய திட்டம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். ஏற்கனவே தொழில் இருக்குது சார். தொழில் புரட்சி நடந்த மாதிரி நான் வரலாறுல படிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி தொழில் புரட்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? எங்கே நடந்திருக்கு சார்? இப்போ நம்ம நாட்டில் நிறைய தொழிற்சாலை இருக்க தான் செய்யுது. எல்லா நாட்டிலையுமே தொழிற்சாலை இருக்குது. தொழில் புரட்சி அப்படிங்கிறது அது பெரு வெடிப்பு. 60 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் இது நிறையா தொழிற்சாலை இருக்க தான் செய்தது. ஆனால் யாரோ ஒரு சிலரோட கனவு தான் அந்த நாட்டை தொழில்துறையில் இவ்வளோ பெரிய நாடாக மாற்றிருக்கு. அந்த கனவு எனக்கும் இன்னும் பலருக்கும் இங்கே இருக்குது. அதனால் அதை நடைமுறைப்படுத்தி இந்தியாவை மேனுஃபேக்சரிங் துறையில் மிகப்பெரிய நாடாக மாற்றணும். இது என்னுடைய கனவு. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் கேபிட்டலாக மாறணும், உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறணும். இது என்னுடைய அடிப்படை ஆசை. அப்துல் கலாம் அவர் சொன்ன மாதிரி தான், கனவு காணுங்கள். கனவு காணுறது தப்பு இல்லை, அது நனவாகிற மாதிரி காணணும். இது ரொம்ப ஆரோக்கியமான கனவு கூட. பேசும்போது தொடக்கத்தில் PPP மாடல்னு ஒன்று சொன்னீங்க. இந்த PPP மாடல்னால் என்ன? அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி மக்களுக்கு விளக்கமா? இது பப்ளிக் லெவல் டிஸ்கஷனில் இது விடுறது நல்லா இருக்காது. இது பாலிசி லெவலில் சம்மந்தப்பட்ட துறை செயலாளர்கள்ட்ட சொன்னால் அது சரியாக இருக்கும். அதான் நடைமுறைக்கு சாத்தியமாகவும் இருக்கும், சரியாகவும் இருக்கும். எளிமையாக சொல்லிட்டீங்க, புரியும்படியாக. இது மாதிரி எல்லாருக்குள்ள குழப்பங்கள், எல்லாருக்குள்ள சந்தேகங்கள்லாம் அது எழுதியிருக்கும். அதுக்கு புறா திட்டங்கள் இருந்தால், ஆலோசனை இருந்தால் நீங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு தனிநபர் கடனை அடைப்பதற்கு, அதுக்கு இப்போ தமிழ்நாட்டோட கடனை அடைப்பதற்கே திட்டம் சொன்ன நீங்கள் தனிநபர் கடனுக்கு அட்வைஸ் வச்சுருப்பீங்க. அதுவும் சொல்லிட்டா இன்னும் எளிமையாயிடும். ஏன்னா எனக்கே இப்போ 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. எப்படி அடைக்குன்னு தெரியாமல் தான் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். அது மாதிரி ஒரு ஆளுக்கும் தனிநபர் கடன், அதுக்கான திட்டங்கள். நல்ல கேள்வி. தனி நபரோட கடன் அடைக்கிறதுக்கு திட்டங்கள் வகுத்துலாம் செயல்பட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் 8.5 கோடி பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு சேம் மாடல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. தனி நபர்கள் கடன்லேருந்து வெளியே வரணும்னா அவங்க உளவியல் ரீதியாக தயாராகணும். அப்படின்னா தான் சாத்தியம். ஸோ கடன் வாங்கியே பழக்கப்பட்டுட்டாங்க.
அப்போ கடன் இல்லாத அந்த பெருவாழ்வு எப்படி இருக்குங்கிறது அவங்க கொஞ்சம் அனுபவம் பண்ணால் மட்டும்தான் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்புவாங்க. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா லாக்டவுன் சொல்லி அறிவிக்கணும். லாக்டவுன்னா மக்களுக்கு இல்லை, மக்களோட கடனுக்கு. ஸோ அதை நம்ம மொரட்டோரியம் பீரியட்னு சொல்லி சொல்லுவாங்க. லோன் கட்டுறதுலேருந்து தடைக்காலம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கலாம். ஸோ இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு 1 இயர் மொரட்டோரியம் பீரியடு கவர்மெண்ட் அறிவிச்சதுன்னா அவங்க கடன் இல்லாமல் வாழ்ந்து பார்ப்பாங்க முதல்ல. ஸோ அது பழக்கப்பட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கடன் வாங்க தயங்குவாங்க. அந்த நிம்மதியை 1 வருஷம் அனுபவிச்சிட்டாங்கன்னா மீண்டும் கடன் வாங்கிறதுக்கு நிச்சயமாக தயங்குவாங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா ஆர்பிஐ அனௌன்ஸ் படி இதெல்லாம் செய்ய முடியாது, ஸ்டேட் லிஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டு படி தமிழக அரசு செய்ய முடியாது, போக வேறு கான்ஸ்டியூஷன் பிரச்சனை வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ லீகல் ஃப்ரேம் ஒர்க்லேயே இந்த மொரட்டோரியம் பீரியட் தடைக்காலத்தை அரசு நினைத்தால் அறிவிக்க முடியும். அதன் மூலமாக பெரிய நிம்மதி பெருமூச்சு மக்களுக்கு கிடைக்கும். இதை செய்தால் மக்கள் மீண்டும் கடன் வாங்குறதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு வழங்க முடியும். இதுதான் இதுக்குள்ளே வாய்ப்பு, இதற்கான வழிமுறை தான். இது வந்து ஒரு அட்வைஸாகவும் இருந்தது சார். ஒரு இந்த மனநல அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துவாங்க இல்லையா, மனநல மருத்துவர்லாம் இருப்பார் இல்லையா, அது மாதிரி நீங்கள் உளவியலாக மனுஷன் தனி மனுஷன் உளவியலாக மாற்றிக்கிட்டா தான் சொன்னீங்க. அப்போ தான் சாத்தியம். சாத்தியம் நீங்கள். மக்கள் பயப்படுறது சார், பேய்க்கு ஒன்று, இன்னொன்று லாக்டவுன். இப்போ லாக்டவுன் சொன்னாலே பயந்துருவாங்க. நீங்கள் தனிநபர் கடன் அடைப்பதற்கு சாத்தியமானு கேட்டப்போ அது லாக்டவுன் போடணும்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னே பதறிடுவாங்க. அது எந்த அளவுக்கு சார் சாத்தியம் லாக்டவுன்றது? இது லாக்டவுனுங்கிறது மக்களுக்கு இல்லை, மக்களோட கடனுக்குன்னு சொன்னேன். ஸோ லாக்டவுங்கிற வார்த்தை நல்லா இருக்குங்க, அது ரீச் ஆகுனா உங்களுக்கு சொல்கிறேனே தவிர, நடைமுறையில் நம்ம சொல்லக்கூடியது பேங்கிங் இதில் சொன்னோம்னா மொரட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க. தடைக்காலம் தான், கடனில் தள்ளுபடி இல்லை, அதை கெட்டித்தான் ஆகணும். இதை தடைக்காலம் தான் சொல்கிறேன். இந்த 1 இயர் மொரட்டோரியம் பீரியட் தடைக்காலத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சாலும் வாங்க முடியும். ஆர்பிஐ அப்ரூவல் வாங்கலாம், பேங்க் ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், மக்களோட கடனுக்கு 30% நான் அவங்க கேட்டலன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியும், அசூரன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுக்க முடியும். இதன் மூலமாக கவர்மெண்ட்டு ஆர்பிஐட்டு அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ அதை சாத்தியப்படுத்தும் பொழுது மக்களுக்கு 1 இயர் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அந்த ரிலீஃபை அவங்களுக்கு கொடுக்குற அது ஃப்ரீலாம் இல்லை, அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 1 வருஷம் நீங்கள் வீட்டு கடன், கார் கடன், நகை கடன், விவசாய கடன் எதுவுமே கட்ட வேண்டிய தேவையில்லை. உங்கள் வருமானத்தை அப்படியே உங்களுக்கும் சேமிப்புக்கும் வைக்க முடியும்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த நிம்மதியை யாராலையும் கொடுக்க முடியாது. எந்த சந்தோஷமும் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்குற சந்தோஷம் வேறு எந்த இதுலேயும் மக்களுக்கு கிடைக்காது. அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அதுக்காக தான் நான் அந்த திட்டத்தையே சொன்னேன். அது உளவியல் ரீதியாக அவங்கள மாற்றும். நீங்கள் ஒரு 21 days ஒரு பழக்கத்தை பழகினாலே மக்கள் அதை மாற்றம் வரும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 1 வருடம் கடன் இல்லாமல் வாழ்ந்து பழகிட்டாங்கன்னா அவங்க அதுக்கு தன்னால் மாறுவாங்க. ஸோ எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஒரு 75% பீப்புள் மாறிடுவாங்க. இது பெரிய வெற்றி இல்லையா. ஸோ அதுக்கு தான் உளவியல் ரீதியாக அவங்கள தயார்படுத்தணும்னு. ஸோ மொரட்டோரியம் பீரியட் சாத்தியமானது, தமிழக அரசாலையும் அது முடியும். ஏன்னா அது இப்போ சமீபத்தில் வந்த ஒரு வார்த்தை தான் லாக்டவுன்றது. அதனால் அதுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஏன்னா லாக்டவுன் அப்போ அப்படி நடந்தது. ஒரு கல்யாணம்னா 50 பேர் தான் போகணும் அப்படின்னா அவர் பாரு சட்டரை திறந்துக்கிட்டு வாங்க 39 40 சட்டம் முடிவார், மாப்பிள்ளை வெளியே கிடப்பார். இந்த மாதிரி லாக்டவுன்லேயே இப்படி விஷயம் இருந்ததுனால இதில் எதுவும் குழப்பம் இருக்குமான்றக்கா அந்த டவுட்டுக்காக கேட்டோம். ஏன்னா சார் மனுஷனே யார் கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது பணம் உள்ளவன் கோடீஸ்வரன் சார், கடன் இல்லாதவன் தான் கோடீஸ்வரன் அப்படின்னா. அதுக்காக இன்றைக்கி இந்த இன்டர்வியூ கடன் அடைப்பு எப்படி, தனிநபர் கடன் எப்படி, நல்ல தெளிவாக அதுவும் தமிழில் சொல்கிறீங்க. சிலர் ஆங்கிலம், இன்றைக்கி நம்ம ஊரில் இங்கிலீஷில் கேள்விட்டால் உடனே ஹவ் யூ அப்படின்னா ஃபைன் அப்படின்னா என்ன மாப்பிள்ள எப்படி இருக்குன்னா எதை இருக்க மாப்பிள்ள நான் என்ன செய்யணும் 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தெளிவான வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. பெரிய நன்றி சார். வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லுவாங்க சார், ஆடிக்காரில் போகிறதில்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரி போகாமல் இருக்கிறதா வாழ்க்கை அப்படின்வாங்க. இது மாதிரி தனிநபர் பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. இப்போ தனிநபர் கடனை விடுங்க, தனிநபருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வழி. ஏன்னா நீங்கள் எல்லாமே புதுசாக இருந்துச்சு திட்டங்கள், இது வரைக்கும் நான் கேள்விப்படல. லாக்டவுன் போடணுன்னே நான் அதிர்ச்சியானே. அதுலேயே நீங்கள் லாக்டவுன் மனிதர்களுக்கு அல்ல, அவருடைய கடனுக்குன்னு ஒன்றுக்கு அந்த லாக்டவுன் போடப்பெல்லாம் அவ்வளோ விஷயங்களை அனுபவித்தோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சொன்னாலும் என்ன போனால் லாக்டவுனில் என்ன பிரச்சனைனா, இப்போ எங்கள் தெருவிலேயே நிறையா குழந்தைகள் இப்போ யோசிச்சு இது 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ குழந்தைகள் என்னன்னு பார்த்தா எல்லாமே இந்த லாக்டவுன் பீரியடில் பூரா எல்லாரும் விட்டு 2 குழந்தை. நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றத மீனிங் தவறிதான். அதனால் இன்றைக்கி ஒரு வார்த்தையும் தெளிவாக சொல்ல வேண்டியது. நானே ஒரு மேடையில் நான் பேசிக்கிட்டு போய் என் உசுறு போகணும் அப்படின்னேன். கீழே ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எத்தனை உசுறு போயிருக்கு அவன் சொல்கிறான். வார்த்தை கேட்புட்டா போச்சு. அதான் இந்த வார்த்தை ரொம்ப அவசியமானது. நீங்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி சார், அந்த லாக்டவுன் வரை இந்த லாக்டவுன் வரை விலக்கிட்டீங்க. தனிநபருடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு ஆலோசனை திட்டங்கள் இருக்கா சார்? தனி நபரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா ஒரே வழி தான், பே ஃபிக்சேஷன் ஸ்கீம். தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு பணியாளருக்கும் ரூபாய் 1200 கீழே ஊதியம் இல்லை அப்படின்னு ஒரு ஃபிக்சேஷன் பண்ணணும். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மக்கள் முன்னேற, அது என்றைக்கு முன்னேறவன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். 400க்கும் 500க்கும் வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அந்த அன்ஸ்கில்டு லேபர்ஸுக்கு 1200, செமி ஸ்கில்டுக்கு 1800, ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு 2500. இந்த பே ஃபிக்சேஷன் பண்ணிங்கன்னா அவங்களும் நம்மளை போல் நல்ல உணவு உண்பாங்க, நல்ல ஆடையை உடுத்துவாங்க, 4 இடம் சுற்றி பார்ப்பாங்க, பிள்ளைங்களை நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பாங்க. இல்லைன்னா நமக்காகவே உழைச்சி மறைஞ்சு போகிற ஒரு நிலைமை தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா இந்த பே ஃபிக்சேஷன் வேணும். அவங்க வாழ்க்கை தரத்தை எப்படி இது உயர்த்தும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணமும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் அண்ணன் மெட்ராஸ்லேருந்து வந்திருப்பீங்க. உங்களோட டிரைவர் அங்கேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்திருப்பார். அவருக்கு 1000 1200 தான் இன்றைக்கி நீங்கள் ஊதியம் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்குது. அவர் நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது முழிச்சிட்டு இருப்பார். ரிட்டர்ன் போகும்போதும் அவர் மறுபடியும் அவ்வளோ தூரம் ஓட்டணும். ஸோ அவருக்கு ஸ்கில்டு லேபர். ஏன்னா 1300 கிலோமீட்டர் ஓட்டுறாருன்னா ஸ்கில்டு லேபர் அவருக்கு 2500 கொடுக்கணும். ஆனால் இங்கே 1000 ரூபா தான் இருக்குது. ஸோ இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது. இதை மாற்றி அமைக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பே ஃபிக்சேஷன் மனுஷ வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். உதாரணமாக இப்போ யூஎஸ் கனடாலாம் மினிமம் சேலரி 1.5 லட்ச ரூபா இருக்குது. ஒரு 60,000 வீட்டு வாடகை போகுது, ஒரு 30,000 கிராசரிஸ் போகுது, இதர செலவு போக ஒரு 40,000 மாதம் மிச்சம் வைக்கிற மாதிரி நிலைமை இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 லட்சம் அவங்க சேவ் பண்ணிடுறாங்க இல்லையா? அதே இந்தியாவில் அப்படி இல்லை. 500 ரூபா மாதம் மிச்சம் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே வேலை பார்க்குறவங்க இந்த அதிகப்படியான ஃபிக்சேஷன் மூலமாக வருஷத்துக்கு 5 லட்சம்னா 5 வருஷத்தில் 25 லட்ச ரூபா ஒரு வீடை கட்டிக்கிடுவாங்க. ஸோ இதான் மாற்றம் நிகழ்றதுக்கு உண்டான வழி. ஸோ பே ஃபிக்சேஷன் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும்னா ஏழை எளிய மக்கள் அவங்களும் மனுஷனாக வாழ முடியும். இதுக்கு தான் கவர்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு ஒரு வேண்டுகோளையும் எடுத்துக்கேன். பே ஃபிக்சேஷன் ஒன்று சொன்னீங்க. இன்றைக்கி இப்போ கூட சொன்னீங்க டிரைவருக்கு வந்து ஸ்கில், அதுக்கான ஒரு 1300 கிலோமீட்டர் ஓட்டாருன்னா ஸ்கில் சொன்னீங்க. ஆனால் எல்லா டிரைவரும் அப்படி சொல்ல முடியாது சார். இப்போ நான் வரும்போது நடந்ததை பாருங்கள். புது டிரைவர் இன்றைக்கி ஓட்டி வரும்போது அவர் என்கிட்ட சொல்கிறார், ஓட்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது டிரைவர் என்கிட்ட விழுப்புரம் வந்தால் கொஞ்சம் எழுப்பி விடுங்கண்ணே அப்படின்ட்டு. அதான் ஓட்டுறவர் தான். அது சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிர்ணயம் பண்ணால் ஒரு தனிநபர் தரத்தை உயர்த்துவதற்கு சரியாக இருக்கும். இவங்களுக்கு என்னென்ன சம்பளம், அதுக்கு இன்னும் சின்ன விளக்கம் சார் இந்த பே ஃபிக்சேஷன். இல்லை நகைச்சுவைக்கு அண்ணா சொல்லுறது அருமையாக இருக்குது. ஆனால் அவர் ஸ்கில்டு இல்லை. ஒரு நான் சொல்கிறது பணியாளர், அவர் வந்து அவரோட திறமைக்கேற்ற ஊதியம்னு சொல்கிறேன். அதான் மினிமம் 1200 இருக்குன்னு சொல்கிறேன். எந்த ஒரு வேலை, துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி, அவர் ஒரு விவசாய பணியாளர் இருந்தாலும் சரி, ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க, கடையில் வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் அப்படி சொல்கிறேன். ஸோ ஸ்கில்டாக இல்லை அப்படின்னா அவர் வேறு பணியை மாற்றிக்கணும். இல்லை அது ஆபத்து இல்லையா? நீங்கள் வரும்போது எல்லாருக்கும் நீங்கள் பயணிக்கும் போது அது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ அது வேறு. ஆனால் நம்ம பயணிக்கிறதுக்காக நம்ம அதை சொல்லலை. நம்ம அண்ணன்ட்ட சொல்ல வந்தது, மக்களுக்கு சொல்ல வந்தது, ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு ஒரு ஊதியம், செமி ஸ்கில்டுக்கு ஒரு ஊதியம், அன்ஸ்கில்டுக்கு ஒரு ஊதியம். இதை ஃபிக்சேஷன் பண்ணால் வாழ்க்கை தரத்தை அதன் மூலமாக அவங்க மேம்படுத்த உறுதியாக முடியும். இதை நடைமுறைப்படுத்தணும். அருமை. எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுக்கு ஒரு விவசாய நாடு, இந்தியாவே விவசாய நாடு, இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்லாம் சொல்கிறாங்க. இந்த விவசாயத்துக்கு, அதனுடைய முன்னேற்றத்துக்கும், விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறதுக்கும் இது சார்ந்து ஒரு, ஏன்னா அதுதான் இன்றைக்கி அதிகபட்சமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சார், ஒரு ஆலோசனை. விவசாயிகள் முன்னேறுவதற்கு, விவசாயியோட முன்னேற்றத்துக்காக கேட்குறீங்க. இப்போ உதாரணமாக
விவசாயிகள் வந்து இப்போ நடைமுறையில் எப்படி இருக்குது, அவங்க எங்கேயாவது ஒரு கமிஷன் கடையில் தான் விளைவிக்கிற பொருளை கொண்டு போய் கொடுக்குற நிலைமை இருக்குது. ஆக்சுவலாக 1948 நினைக்கிறேன் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது. அது மூலமாக தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லுவாங்க, ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை கீழே அந்த டிபார்ட்மெண்ட் வரும். அதில் அந்த ஊழியர்கள் மதியத்துக்கு மேலே தங்களோட கடமையை ஒழுங்காக செய்தால், அவர்களுக்குண்டான வேலைகளை திறம்பட சரியாக செய்தால் இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனளிக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கிற எந்த ஒரு பொருளையும் போய் கமிஷன் கிடைக்கோ விற்கிறதுக்கோ கொண்டு போக தேவையில்லை. ஆனால் அன்றைக்கி விலை கிடைக்கலங்கிறதுக்காக போன விலைக்கு விற்றுருவாங்க, இல்லை உரமோ இல்லை விதையோ கடன் வாங்கியிருப்பாங்க, அதனால் அவங்க கேட்குற விலைக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களோட சப்போர்ட் என்ன அப்படின்னா, விவசாயிக்கு நீங்கள் விளைவிச்ச பொருளை கொண்டு போய் குடோனில் அங்கே உடனே இருப்பு வச்சுக்கலாம். வச்ச 2-3 நாளில் ஈட்டுக்கடன் சொல்லி கொடுத்துருவாங்க. வைக்கிற பொருளுக்கு ஈடாக 50% கடன் கொடுத்துருவாங்க. அதுக்கு வட்டி கிடையாது. குடோனில் நீங்கள் வாடகைக்கு வச்சிங்கன்னா வாடகை கிடையாது. என்றைக்கு விலை வருதோ அன்றைக்கி வியாபாரியை கூட்டு போய் இந்த ஈட்டுக்கடனை செலுத்திட்டு பாக்கி தன்னோட பணத்தையும் வாங்கிக்கலாம். அதுக்கு மறைமுக ஏல முறையும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இதை சரியாக நம்ம நடைமுறைப்படுத்தினோம்னா விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கும். விலைவாசி 25% குறைஞ்சிடும். இது பஞ்சாபில் நடைமுறையில் நல்லா இருக்குது. அதான் செழிப்பாக இருக்குது அங்கே விவசாயம். ஸோ தமிழ்நாடு இதை நடைமுறைப்படுத்தினா உடனடி மாற்றம் வரும். கமிஷன் கடன்லாம் கமிட்டிக்குள்ளே தான் இருக்கணும் ரூல். அதை நடைமுறைப்படுத்தினா இதில் நம்ம வெற்றி அடையலாம். இது மூலம் விவசாயிகளுக்கு பெரிய பயன் இருக்கும். இந்தியாவிலே சாதித்த நாடு விவசாயத்தில்னா அது பஞ்சாப். பஞ்சாபில் இந்த ரூல் இருக்கிற அதே விஷயம் தமிழ்நாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும். இருக்குது, நடைமுறை இருக்குது. ஆமாம், எல்லாமே நீங்கள் வாசிச்சிருக்கீங்க, அதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. இல்லை அதான் இப்போ நான் விவசாயம் என்று சொன்னோன்னே நீங்கள் பஞ்சாப் போய் வர்றீங்க இல்லையா? இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 16 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் அரசு துறையில். ஏன்னா அவருங்க பொலிட்டிக்கல் அட்வைசர், பொதுவாக மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2016 ஆரம்பித்ததுனால நல்ல தெளிவு. இப்போ பிளான்றோம், நம்ம ஊரில் ஃபேமிலி பிளான் தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதை நீங்கள் மாற்றி எல்லாத்துக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காரு. தனிநபர் கடனுக்கு என்ன, அது விவசாயத்தை நீங்கள் கொஸ்டினே இல்லை. இதை நான் ஆன் தி ஸ்பாட்டில் தான் கேட்டேன். அதுக்கு வந்து அவ்வளோ அழகாக ஏற்கனவே ப்ரிப்பேர்ட் ஆகிருக்கு. மெமரி கார்டு ஒன்று வச்சுருக்காரு. அது மாதிரி இந்த உங்களுடைய தகவல் பூரா இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம் தேவை சார். இதை பார்க்குறவங்க நிறைய பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை நீங்கள் அதிகாரிகள் கொண்டு போங்க, அமைச்சர்கள் கொண்டு போங்க. இது பயணத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்ப பயனாக இருக்கும் மக்களுக்கு. நிரம்ப விஷயங்களை அடிக்கடிக்கு சொன்னீங்க சார். இன்றைக்கி காலகட்டத்துக்கு இந்த அறிவுரைகள் தேவை. இவ்வளோ பிளான் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அதை நீங்கள் இது நல்ல விஷயம். அதாவது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பிளானை வச்சு இந்த திட்டங்களை வச்சு நம்ம என்ன செதுக்கிடலாம், நம்ம கம்பெனி எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரலான்னு நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப நாளமாக நீங்கள் இது கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும், இவ்வளோ நல்ல என்ற பிளான் இருக்குது, இதெல்லாம் எதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க. இது வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா சார்? இல்லை, இது சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா? என்ன விரும்புகிறீங்க? இல்லை, அரசாங்கத்துக்கு இதை சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். எலெக்ஷனுக்கு பிஃபோர் எலெக்ஷன் தான் ட்ரை பண்ணேன். அதில் நான் 3 பேர்கிட்ட முயற்சி பண்ணேன். ஒன்று முன்னாள் முதல்வர் மதிப்புமிக்க திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரோட தொடர்பு கொள்வதற்கு அவரோட PA அருண் அவரை முயற்சி பண்ணோம். அது சில காரணங்களால் அது தடைப்பட்டு போச்சு. அவரை சந்திக்க முடியல. அப்புறம் முன்னாள் முதல்வர் மதிப்புமிக்க திரு ஸ்டாலின் அவர்களையும் சந்திக்க முயற்சி பண்ணோம். அவருடைய உடன் இருக்க பூச்சி முருகன் அவரோட சந்திக்க ட்ரை பண்ணோம். அது வாய்ப்பு எங்களுக்கு அது அமையலை. இப்போது செங்கோட்டையன் அவருடைய PA சபேஷன் அவரை முயற்சி பண்ணோம். ஸோ அது திட்டத்தை பற்றி நம்ம எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள், நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம சோஷியல் மீடியா மூலமாக கவனத்தோட இந்த அரசோட கவனத்துக்கு கொண்டு போகலான்ட்டு நம்ம இது முயற்சி எடுப்போம். அதான் சார், சோஷியல் மீடியாவில் ஏதோ பகிர்ந்துக்கிறோம் சம்மந்தம் இல்லாமல். நான் இன்றைக்கி ரசம் வச்சுன்னு லேடிஸு
அன்றைக்கெலாம் சமைச்சு தட்டில் ஓடுவாங்க, இல்லைன்னா நெட்டில் ஓடுது. ரசம் வச்சுன்னா 8000 பேர் லைக் பண்ணுறான், ஆனால் வீட்டுக்காரர் லைக் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்களும் பார்த்தவன் தான் குடித்தவன். இப்படி தேவையில்லாத விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறத விட இது நாட்டுக்கு பயனுள்ளதை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 215 லட்சம் கோடி கடன் அப்படிலாம் கேள்விப்பட்டேன், படிச்சிருந்தேன். இந்த கடன் எப்படி வந்துச்சு நானாக யோசித்தேன் சார். இது நம்மளுக்கு வந்து ஒரு வாத்து சித்தர் மாதிரி கணக்கு வாத்தியார் தான் காரணம். அவர் தான் 7ல் 9 போகுமா அப்படின்வாங்க. போகாதனா பக்கத்தில் கடை வாங்கன்னு என்னைக்கு ஒன்றாவில் என்னைய கடை வாங்க கெடுத்து வச்சது அவர். அது மாதிரி இது நகைச்சுவையாக சொல்கிறது. ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுத்திருக்கிற அந்த தன்னார்வம், இவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் பயன் கொண்டு வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்ற இந்த திட்டங்களை எப்படியாவது யாராவது பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட நபருக்கு ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறோம். இதுதான் உண்மையான ஷேரிங். முழுக்க முழுக்க நாட்டின் சார்ந்து நாட்டு மீது பற்று உள்ள ஆள்கள் இந்த ஐயா சொன்னதை நம்முடைய அமர்நாத் சார் அவர்கள் நிறையா அட்வைஸும் ஆலோசனைகள் திட்டங்களை தொகுத்து சொன்னாங்க. இது எல்லாரும் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஆளை கவர்ந்த மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு அதுக்கான அமைச்சர்களுக்கோ அதுக்கான அந்த சொசைட்டியில் உள்ளவங்களுக்கோ இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க கண்ணுக்கு போகிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. இந்த தகவல் நல்ல தகவல் நாட்டுக்கு போகட்டும், அதன் மூலம் நாட்டு மக்கள் நலன் பெறட்டும். அவர் சொல்கிறார் பாருங்கள், 2-3 ஆண்டுகளில் இந்த கடனவே அடைத்து விட முடியும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாத்தியக்கூறு பாருங்கள். அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. அது மாதிரி தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது தானம், தனக்குள் இருப்பதை கொடுப்பது நாணம்வாங்க. அந்த தனக்குள் இருப்பதை வெளியே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை பொதுமக்கள், நீங்கள் நல்ல மனிதர்களிடம், இந்த நாட்டு மீது ஐயா மாதிரி அக்கறை கொண்ட நபர்களிடம் அதை கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய தமிழ்நாட்டு இளைஞர்களும் அல்ல அந்த வீடியோ பார்க்குற எல்லாருடைய கடமையுமாக நாங்கள் நினைக்கிறோம். அனைவருக்கும் இந்த வீடியோ பார்த்ததில் பெரிய நன்றி. இப்போ சார், ரொம்ப அழகழகான திட்டங்களை சொன்னீங்க, ஆலோசனைகளை சொன்னீங்க. இது அரசுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வப்படுறீங்க. இதை ஒரு வேளை அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைன்னா என்ன செய்ய போகிறீங்க? இதை எப்படி சாத்தியப்படுத்த போகிறீங்க? தமிழக அரசுக்கு மட்டுமான திட்டம் அல்ல, மக்களுக்கான திட்டம். அஸ் தமிழனா இது தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல செய்யணும்னு நான் ரொம்ப ஆவலோடு இந்த திட்டத்தை எடுத்து வைக்கிறேன். ஒருவேளை இதை சாத்தியப்படுத்த முடியலன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில், யூபியோ மகாராஷ்டிராவோ குஜராத்தோ எங்கேயாவது ஒரு இடத்துல சாத்தியப்படுத்த நான் முயற்சி தொடர்ந்து எடுத்து வைப்பேன். இல்லைன்னா வேர்ல்டோட ஏதோ ஒரு மூலையில் பிஎன்ஜியில் கூட, பப்புவா நியூ கினியாவில் கூட இதை நடைமுறைப்படுத்தி காட்டுவேன். அது ஒரு ரோல் மாடல் கவர்மெண்ட்டாக இருக்கும். இது என்னோடய வாழ்நாள் முயற்சியாக தொடர்ந்து அதை செய்வேன். அதாவது போனோம், அவங்க வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு இல்லாமல், இது பெரிய ஒரு தன்னார்வத்திலையும் தீவிரமான ஆர்வம். 3 முதல்வர்களை சந்தித்து வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பும் சுத்தமாக கிடைக்கலன்னா நான் அடுத்தடுத்த முயற்சியில் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். என் வாழ்நாளில் இது ஒரு பேஷனாக வச்சு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு பாராட்டுக்கள் சார். நன்றி. உங்களுடையது கண்டிப்பாக இந்த மக்கள் நிறையா பார்க்குறாங்க. அதுக்கு உரிய நபர் யாராவது உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சாத்தியமாகும் என்பது சாத்தியம்தான். இதை சாத்தியப்படுத்துறதுக்கு இந்த காலகட்டம் டைம் பீரியட் எதாவது இருக்கா சார்? இல்லை, டைம் பீரியட்லாம் இல்லை. சுருக்கமாக சொன்னோம்னா, அட் எனிவேர் இன் த வேர்ல்ட் இட் வில் பி டன் பை மீ பிஃபோர் த எண்ட் ஆஃப் மை பிரீத். இதான் அதுக்கு பதில். நம்ம தேசகுரு சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி, ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை உன் வாழ்நாளின் லட்சியமாக கொள், சதா சர்வகாலமும் அதே சிந்தனையாக இரு, சில காலங்களில் உன் எண்ணம் சூட்சும வடிவம் அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பல நேரங்களில் என் வாழ்க்கையில் நான் அனுபவம் பண்ணியிருக்கேன். அந்த சூட்சும வடிவம் அடைஞ்ச உடனே அது ஒரு ரீங்காரம் அடிக்கும், வண்டி எறையிற மாதிரி. அந்த காதுகளால் கேட்க முடியாது. அந்த ரீங்காரத்தை உணர்ந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் கோலை நோக்கி எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ 2 to 3 முறை நான் அனுபவம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த முடியும்ட்டு நான் சாத்தியமாகும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, ஆகவே மனிதா நீ வாழ்ந்து மறந்ததற்கான ஏதாவது ஒரு அடையாளத்தை பூமியில் விட்டு செல் அப்படின்னு அவர் கட்டளையிடுறார் அன்பா. அதை செய்ய நம்ம கடமைப்பட்டுள்ளோம். மேலும் ரமணரின் கூற்றுப்படி நம் கடன் பணி செய்து கிடப்பது. ஜெய்ஹிந்த். எந்த கேள்வியுமே பிரயோஜனம் இல்லாத கேள்வியாக கிடையாது. அனைத்துமே
அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப பயனுள்ள கேள்விகளுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவும் இது எந்த வாய்ப்பில் 2 வரை பார்த்துட்டீங்கன்னு சலிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துருவாங்க. அந்த சலிப்பே உங்களுக்கு வரலைன்னா அது மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அதுபோக இந்த கடனை வச்சு சொல்லும்போது இன்றைக்கி கொடுத்தவனோட வாங்கினவன் ஜவுண்டு தான் அதிகமாக இருக்குது. மானம் சூடு சொரணை வைக்கிறதா மரியாதையை கொடுத்துருவாய் கேட்காதரா அப்படின்றேன். இதை நம்ம தான் சொல்லணும். இப்படி மாறி போன இடத்துல அந்த கடனை கூட ரசித்து ஒரு தனி மனிதன் தன்னை மாற்றிக்கிட்ட உளவியல் ரீதியாக தன்னை மாற்றிக்கிட்டான்னா அதுக்கும் ஒரு உண்டு. 2 வருஷம் லாக்டவுன் போடுங்க மனிதனுக்கு இல்லை கடனுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா வரையறுத்து அழகழகாக சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் பயனுள்ள தகவல்கள். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சரியான நபரிடம் இது போய் சேரும். உங்களுக்கு அது சாத்தியமாகும் என்று நம்புகிறோம். மக்களாகிய உங்களையும் நாங்கள் நம்புகிறோம். நல்லவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த அழகான திட்டம் நடைமுறைக்கு வரட்டும். அண்ணன் நேர்களுக்கு வந்ததுக்கு அண்ணனுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் மூலமாக. நன்றி. என்னோடய வீடியோ முழுவதுமாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தமிழ்நாட்டோட பொருளாதார கணக்கீடை ஒரு தோராயமாக பார்ப்போம். 100% அக்யூரசி இல்லை, 99% அக்யூரசியில் இதை நான் சொல்கிறேன். இது அரசோட அதிகாரப்பூர்வ கணக்கு இல்லை. மொத்த வரவு செலவையும் பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ செலவு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெபிசிட்டில் இருக்கா, பற்றாக்குறையில் இருக்கா, இல்லைன்னா லாபத்தில் இருக்கான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய் எஸ்ஜிஎஸ்டி 70,000 கோடி, சேல்ஸ் டேக்ஸ் வாட்டு 70,000 கோடி, டாஸ்மாக் 26,000 கோடி, ஸ்டாம்ப் டியூட்டி 13,000 கோடி, வெஹிக்கிள் டேக்ஸ் 13,000 கோடி, இபி 4,000 கோடி. இதெல்லாம் தோராயமாக. நான் டேக்ஸ் ரெவன்யூ அது ஒரு 28,000 கோடி. மொத்தத்தில் இது ஒரு 2,24,000 கோடி வரும் டோட்டலாக. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய மானியம் ஒரு 24,000 கோடி. அது நம்ம குடிக்க பகிர்வு ஒரு 58,000 கோடி. மொத்தம் 3,06,000 கோடி ரவுண்டில் வரும். நம்ம ஒரு 3,10,000 கோடி வரவுன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ மொத்த வரவு 3,10,000 கோடி வரவு அப்படின்னு ஒரு தோராயமாக வச்சுக்குவோம். இப்போது அதான் இது அக்யூரேட்டாக இல்லைனாலும் 99% கரெக்ட் தான். ஸோ இப்போ செலவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட செலவு கல்வித்துறைக்கு 58,000 கோடி, சுகாதாரத்துறைக்கு ஒரு 23,000 கோடி, ஊரக வளர்ச்சிக்கு ஒரு 26,000 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்கு ஒரு 18,000 கோடி, காவல்துறைக்கு ஒரு 13,000 கோடி, சாலை போக்குவரத்து கட்டமைப்பு இதுக்கு ஒரு 20,000 கோடி, வேளாண்மை துறைக்கு 12,000 கோடி, சமூக நலத்திட்டத்துக்கு ஒரு 25,000 கோடி, ஓய்வூதியம் இந்த மாதிரிக்கு ஒரு 26,000 கோடி, சம்பளம் ஒரு 90,000 கோடி, வட்டி மட்டும் 62,000 கோடி. 10 லட்சம் கோடி கடனுக்கு வட்டி மட்டும் 62,000 கோடி. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3,73,000 கோடி வருது. இது தோராய கணக்கு. 3,10,000 கோடி வரவு, செலவு 3,73,000 கோடி. இதில் எப்படி நம்ம கடன்லேருந்து மீள முடியும்? 63,000 கோடி இப்போவே நமக்கு ஷார்ட்டேஜில் இருக்குது. வட்டிக்கு, அசலுக்கு இல்லை, வட்டிக்கு மட்டும் இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ 10 லட்சம் கோடியை நம்ம வருஷத்துக்கு, இதெல்லாம் வருஷ கணக்கு, வருஷத்துக்கு ஒரு 50,000 கோடி கட்டினாலுமே 20 வருஷம் ஆகும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு. வட்டியே கட்ட முடியல. அப்புறம் எப்படி மீள முடியும்? இது நம்ம எத்தனை எக்கனாமிக்ஸ் போட்டு பண்ணாலும் சரி இந்த கணக்கை நம்ம சரி பண்ண முடியாது. செலவை சுருக்கிறதோ, வட்டி கட்டுறதும், கடன் வாங்குறதும் பாலிசியாக வைக்க சரி வராது. நாம் மிகப்பெரிய ஒரு ரெவன்யூ பேஸை பெரிய அளவில் தொடங்கணும். இவ்வளோ பெரிய கடன் 10 லட்சம் கோடி, அதை அடைக்கணும்னா 5 இயர்ஸ் பிளானில் நம்ம அதை அடைக்க ட்ரை பண்ணணும். அது மட்டும் அடைக்கிறது மட்டும் இல்லை, வட்டியோட கடன் அடைக்கிறதுக்கும் மேற்கொண்டு உள்ள வளர்ச்சி திட்டத்துக்கும் சேர்த்து 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம பிளான் ரெடி பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். ஸோ இவ்வளோ பெரிய வருமானத்தை பெறுறதுக்கு அவ்வளோ பெரிய தொழில் கட்டமைப்பு இங்கே இருக்கணும். அதைத்தான் நான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்கீம்னு சொல்கிறேன், தொழில் புரட்சி திட்டம். ஸோ அந்த அவ்வளோ பெரிய தொழில் புரட்சியை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய நமக்கு பொருள் வேணும். அது மூலமாக தான் இதை நடைமுறைப்படுத்த முடியும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அதுக்கு நான் ட்ரிபிள் பி மாடல்னு ஒரு மாடலை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். அப்படின்னா தான் எல்லா வளர்ச்சியும் வரும். இப்போது பழைய ஆட்சியாளர்கள் பேட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் கற்றுக்கொண்ட நிர்வாகத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட நுணுக்கங்களை தற்போதைய முதல்வரும் விரைவாக கற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன் அப்படின்னு போட்டார். ஸோ இங்கே இப்படி தான் இருக்குது. நம்ம கடன் வாங்கி தான் இதை ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தால் ஒரு டிபார்ட்மெண்ட் பத்தாது. ஸோ வெளியே வாங்கி தான் இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியுது அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. நீங்கள் செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு. அவர் பர்ஃபெக்டாகவே இப்போ உள்ள ப்ரெசன்ட் சிஎம் வந்து பர்ஃபெக்டாகவே இயங்கி பார்த்துருக்காரு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர் அனலைஸ் பண்ணும்போது இதை செய்ய முடியல. அதான் எல்லா வழிகளையும் அடைச்சி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகிறாரு.
ஸோ எந்த வழியும் திறக்க முடியாதெல்லாம் கிடையாது. நம்ம சரியான முறையில் இதை நடைமுறைப்படுத்தினால் நாம் அந்த கதவுகளை திறக்க முடியும். ஸோ வளர்ச்சியும் நன்மையும் உண்டாகட்டும் என இறைவன் தீர்மானித்ததால் என் அறிவும் அனுபவமும் பயன்படும் என நம்புவோமாக. ஐ வாண்ட் a 1 hour appointment to open the closed doors of Gajana with my magical keys. என்றும் அன்புடன் உங்கள் ஜே.கே. மன்னா.